அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆதியாகமம் 15:6 அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இந்த வசனம் வேதாகமத்தில் ரொம்ப முக்கியமான வசனங்கள்ல ஒண்ணு. அத பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்த பவுல் ரோமர் 4:3ல, கலாத்தியர் 3:6ல எழுதி வைத்திருக்கிறார். யாக்கோபுடைய நிருபத்திலயும் 2ஆம் அதிகாரத்துல அதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஏன்னா, தேவனுடைய பார்வையில் ஒரு மனிதனை வந்து உயர் உயர் உயர்ந்த நிலைமையில வைப்பது வந்து அவனுடைய செல்வமோ, அல்லது அவனுடைய படிப்போ, அல்லது அவனுடைய தகுதியோ, அல்லது அவனுடைய திறமையோ அல்ல. அவன் எவ்வளவு தேவனை விசுவாசிக்கிறான், தேவன் மேல் எவ்வளவு விசுவாசமா இருக்கிறான், இதுதான் ஒரு மனிதனை உயர்த்தும். இப்போ இந்த வசனம் எழுதப்படும்போது ஆபிரகாமுக்கு பிள்ளை கிடையாது. அவனுடைய வயதும் அதிகமாயிற்று. சாராளுடைய கர்ப்பமும் செத்து போயிருச்சு. ஸோ கண்களால் அத பார்க்கும்போது முடியாது. இது நம்முடைய வாழ்க்கையில இனிமே முடியாது அப்படின்னு சொல்லுகிற நேரத்துல, ஆண்டவர் அவனோடு பேசி அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆனா அதை ஆபிரகாம் முழு இருதயத்தோடு விசுவாசித்தான். அந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் நீதியாக எண்ணினார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சூழ்நிலைகள் இது முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் என்னை விசுவாசி, நான் உனக்காக செயல்படுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஆபிரகாம் தன்னுடைய வயத பார்க்கல, சாராளுடைய மலட்டுத்தன்மைய அவன் பார்க்கல. ஆனா தேவனை தான் விசுவாசித்தான். ஆகையினால அவனுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்தார். இன்னைக்கு நீங்க சொல்லணும் ஆண்டவர பார்த்து, "நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே" அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இப்போ பேதுரு வந்து கடல்ல அவர் இயேசு நடந்து வரும்போது அவன் கேட்கிறான், "நானும் நடக்கலாமா ஆண்டவரே?" அப்படின்னு கேட்கும்போது, "வா" அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு வார்த்தைய அவன் நம்பி கடல் மேல நடந்து போனான். அப்போ இயேசுவினுடைய வார்த்தைய விசுவாசிக்கும்போது தண்ணீரின் மேல் நடந்தான். ஆனா அவன் புயல் காற்ற பார்க்கும்போது அமிழ்ந்து போனான். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உண்மையிலே அதைவிட வல்லமையானது. நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற சூழ்நிலைகளை விட தேவனுடைய வார்த்தை வல்லமையானது. அப்போ நம்முடைய குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கலாம் பிரியமானவர்களே. சின்ன வேதனை இருக்கலாம். ஆனா அவைகளெல்லாம் விட என் ஆண்டவர் பெரியவர். உங்களுடைய வாழ்க்கையில இருக்குதா? கடன் இருக்குதா? வியாதி இருக்குதா? பொருளாதார நெருக்கடி இருக்குதா? ஆனா நீங்க நெனைங்க, அதை விட என் ஆண்டவர் பெரியவர். என்னோட ஆண்டவருடைய வார்த்தை பெரியது அப்படின்னு நீங்க நினைக்கணும். அப்போ ஆபிரகாமுக்கு அதை அவர் நீதியாக எண்ணினார். ஆமென். ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா, அவன் பாவம் இல்லாதவன் கிடையாது. குறை இல்லாதவன் கிடையாது. ஆனா தேவன் மேல் அவன் வைத்திருந்த விசுவாசம் பெரியதா இருந்தது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய காரியங்களில், நம்முடைய ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் ஆண்டவரை நம்பும்போது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இப்போ 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, அவ எவ்வளவோ ட்ரை பண்ணா, எவ்வளவோ டாக்டர்ஸ்ட்ட போனா, தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் செலவழிச்சாச்சு. ஆனா எதுவுமே நடக்கல. ஆனா கடைசியில அவ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் நான் தொட்டால் சுஸ்தமாவேன்னு சொல்லிட்டு வந்து, அந்த வஸ்திரத்தின் ஓரத்த தொடுறா. அந்த நிமிஷமே அவளுக்கு சுகம் கிடைச்சது. அப்ப ஆண்டவர் அவள பார்த்து, அவளுடைய காரியங்கள மத்த காரியங்களெல்லாம் பாராட்டல. அவளுடைய விசுவாசத்தை பாராட்டினார். "மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது" என்றார். இப்ப அவளுடைய கண்ணீரையோ, இல்ல அவளுடைய பணத்தையோ அவர் பாராட்டல. அந்த விசுவாசத்தை தான் கர்த்தர் பாராட்டினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்ன குறை இருந்தாலும் ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். "நீ என்னை விசுவாசிக்கிறாயா? நீ என்னை விசுவாசிக்கிறாயா?" விசுவாசம் இருந்தா தான் மூடின கதவுகள் எல்லாம் திறக்கும். விசுவாசம் இருந்தா தான் தாமதமான வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். விசுவாசம் இருந்தா தான் மனிதனால் முடியாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். ஆமென். இன்றைக்கு மனிதனால் முடியாத எத்தனை காரியங்கள் இருந்தாலும், பிரியமானவர்களே, உங்களுடைய விசுவாசத்தை தேவன் பார்க்கிறார். உங்களுடைய விசுவாசம் தான் உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். இன்றைக்கு இந்த வசனம் சொல்லுகிற முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, தேவன்
சூழ்நிலையே பார்க்கல. அவர் விசுவாசிக்கிற உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். உங்க வாழ்க்கையில பாருங்களேன், நீங்க முடியாது அப்படின்னு நினைக்கிற ஒரு காரியம் இருக்கலாம். இப்ப சில நேரங்கள்ல டாக்டர்ஸ் வந்து முடியாது, இனிமே அவ்வளோதான் எங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஒருவேளை குடும்பத்துல ஒரு தீராத பிரச்சனைகள் இருக்கலாம். உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தாமதமாகலாம். உங்க பிள்ளைகளுடைய திருமணம் தாமதமாகலாம். பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனி கிடைக்காம இருக்கலாம். நெறைய பேருக்கு வேலை கிடைக்காம இருக்கலாம். பிரியமானவர்களே, இதற்காக நீங்க கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிற ஒரு காரியம், "நீ என்னை விசுவாசிக்கிறாயா? நீ என்னை விசுவாசி, நான் உனக்கு அற்புதம் செய்வேன்." இதுதான் தேவனுடைய காரியம். இப்ப நம்ம ஆண்டவர்ட்ட தைரியமா சொல்லலாம். ஆண்டவர் சமூகத்துல நம்ம தாழ்த்தி, "ஆண்டவரே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நான் உம்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே" என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கும்போது, ஆண்டவர் உங்களுடைய தகுதிய பார்த்து ஆசீர்வதிக்க மாட்டார். அவரை நம்புகிற இருதயத்தை பார்த்து அவர் செயல்படுவார். ஆகவே இன்றைக்கு உங்கள் சூழ்நிலையை விட உங்கள் தேவனை பெரியவரா பார்ப்பீங்களா? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் விசுவாசத்தில் வாழ்வேன் ஆண்டவரே. நான் சூழ்நிலைய பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. என்னுடைய பிரச்சனைகளை விட என் ஆண்டவராகிய உம்மை நான் பெரியவராக பார்ப்பேன் ஆண்டவரே. இன்னைக்கு நீங்க சொல்வீங்களா? நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆபிரகாமைப் போல இன்றைக்கு முழு இருதயத்தோடு உம்மை விசுவாசிக்க ஆண்டவரே எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். இன்றைக்கு யார் யார் சூழ்நிலைகளை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே அவிசுவாசத்தினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே அவர்களுக்கெல்லாம் ஒரு விசுவாசத்தை கட்டளையிடுங்கப்பா. விசுவாசித்து உம்மை நோக்கி பார்த்து கூப்பிட, ஒவ்வொரு சூழ்நிலைகளை விட என் ஆண்டவரை அவர்கள் பெரியவராய் பார்க்க கர்த்தர் கிருபை தருவீராக. விசுவாசிக்கும்போது நீர் கிரியை செய்வீரே. விசுவாசிக்கும்போது நீர் செயல்படுவீரே. அதை உணர்ந்து கொள்ள அந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய அபிஷேகம் உங்களை தொடுகிறது. ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை புதுப்பிக்கிறார். கட்டுகள் உடையும். இயேசுவின் நாமத்தில எல்லா பலவீனங்களும் மாறும். இன்றைக்கு நீங்கள் ஒரு புதிய உற்சாகத்தோடு உங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிப்பீர்கள். காட் பிளஸ் யூ. அன்பின்